ஹாய் ஹலோ டூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா திடீர்னு நடு நேரத்துக்கு மணி இப்போ 4:46 வண்டி எடுத்துட்டு எங்களா போறான்னு கேட்காதீங்க. வீட்டுக்கு தான் போறேன். ஆக்சுவலாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் 4:46. ஃப்ரைடே நைட் ஈவினிங் 6 to 3 ஷிஃப்ட். ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் இந்த டைம் கிளம்புறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் வாங்க போகலான்ட்டு இருக்கோம். போகலான்ட்டு இருக்கேன். என்னென்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் ஓட்டணும். வண்டிக்கு டெம்பர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வேற ஏதோ வாங்கணும்னு நினைச்ச லிஸ்ட் அதை போய் செக் பண்ணணும். என்னென்ட்டு ஒரு ப்ராடக்டாக தான் பை பண்ணணும். என்னென்ன கிரியேட்டர்ஸ்க்கு தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் பார்த்து பை பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஒரு டாபிக் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் இதுதான் கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேடிஎம் பைக்ஸ்னாலே, அதாவது கேடிஎம் பைக்ஸ்னாலே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அந்த கேடிஎம் பைக் எடுத்தாலே ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்படின்ற ஒரு மித் ஒன்று தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க. ஏன் அப்படி? ஸோ அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஷேர் பண்ணுறேன். வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னன்றதை. பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் இந்த கேடிஎம் பைக்ஸ்னாலே பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேடிஎம் இந்த பிராண்டோட பைக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க், இனிஷியல் பிக்கப் எல்லாமே, அதாவது இந்த வண்டி பத்தி சொல்லணும்னா பவர், முழுக்க ஒரு பவர் லோடட் மிஷின்ஸ். இந்த வண்டி பத்தி சொல்லணும்னா பவர் முழுக்க ஒரு பவர் லோடட் மிஷின் தான் இது. இதை விரும்பி போறவங்க ஓகே, அதாவது பவரை லைக் பண்றவங்க இந்த வண்டி எடுக்கிறாங்க. அப்புறம் வண்டி எடுத்து மெயினா அதாவது ஓட்டணும், எங்க ஓட்டணுமோ அங்க ஓட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா சும்மாவே எப்படி சொல்றது, அந்த வண்டியோட முழு பவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்றோன்ற நினைப்புல கண்ட்ரோல் இல்லாம நிறைய பேர் நிறைய இடத்துல போய் எங்கேயாவது விட்டுடுறாங்க. ஸோ அப்படி விடுறப்போதான் அந்த கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஏன் ரைட் பண்றீங்க? ஏன் ரைட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ரைட் பண்றோம் அந்த கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு? கொஞ்சம் கண்ட்ரோல், அதாவது நம்ம சேஃப்டிக்காக வச்சு அந்த கண்ட்ரோலை மீறி நம்ம ஏன் ஓட்டணும்? அப்படி என்ன அந்த பவர் வந்து நம்ம இழுக்குது? அப்படிதான். ஏன் பைக் ஓட்டுறப்போ அதோட பவர் நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் சொல்லும். ஆனா இருந்தாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுலதான் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் எடுத்தாலே ஆக்சிடென்ட் ஆகின்றது. அது வந்து பேரண்ட்ஸ் நீங்க யாராச்சும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சப்போஸ் இல்ல பையனுக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன், இல்ல யங்ஸ்டர்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும், வண்டி வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை, வண்டி மெயின்டைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஓட்டணும். அதாவது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக்லயே வந்து வளைச்சு ஓட்டுறது, அதுக்கப்புறம் ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்றது. எதுக்கு டிராபிக்லயே எதுக்கு ரேஷ் டிரைவ் பண்ணணும், வளைச்சு ஓட்டணும்? ஒரு வண்டி எடுக்கிறது எதுக்கு? ஒரு டிராவல் பண்றதுக்கோ இல்ல ஒரு பர்சனல் யூஸ்க்கோ அதுக்கு தான் எடுக்கிறது. ஸோ அதுக்கான பர்பஸை பண்ணுங்க. நீங்க வந்து அந்த பைக்கோட பவரை முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அது எங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்றது, நீங்க டிராபிக்ல இல்ல ஏதோ ஒரு பிரிட்ஜ்ல எங்கேயாவது எடுத்துட்டு போய் பவர் டெலிவரி பண்றீங்க. அந்த பவர் டெலிவரிக்கு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கையும் தாண்டி அது போயிட்டு அஃபெக்ட் ஆகி எங்கேயாவது கொண்டு போய் விட வச்சிருது. பைக்ஸ் நீங்க ஓட்டுறீங்கன்னா உங்க கண்ட்ரோலுக்கு நீங்க வந்து பைக்கை கொண்டு வாங்க, பைக்கோட கண்ட்ரோலுக்கு நீங்க போயிடாதீங்க. அதுதான் என்னோட அதாவது இத்தனை வருஷத்துல நான் வந்து வெயிட் பண்ணி இந்த பைக்கை நான் எடுத்ததுக்கு ரீசன் வந்து எனக்கும் ஓட்டணும்னு தான் இருக்கும். ஆனா அது எங்க ஓட்டணுமோ அங்க ஓட்டலாம். ஒரு எம்டி ரோட்ல கூட இப்போ சிட்டி உள்ள நீங்க ஓட்டுனீங்கன்னா திடீர்னு நாய் கொடுக்க வரும், இல்ல எதனா நீங்க ஒரு மார்னிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைம்ல நீங்க ஏதாவது ஓட்டுறீங்க பாக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல எதனா ஓட்டுறீங்கன்னா ஸ்கூல் டேஸ், காலேஜ் இல்ல ஏஜ் பர்சன்ஸ் யாருனா ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், சிட்டிக்குள்ள எவ்வளவு லிமிட்டோ அந்த லிமிட்டை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. கேடிஎம் பைக்ஸ்னாலே ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை இனி வர ஜென்ரேஷன் இந்த வீடியோஸ் பாக்குறவங்க நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து கேடிஎம்னு போனாலே ஓகே நல்ல பைக் தான், ஆனா அது ஓட்டுறவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் தெரிய வரும். இந்த பைக் ஏன் எடுக்கிற அப்படின்லாம் என்கிட்ட 2-3 பேர் பார்த்து ஸ்லோவா ஓட்டு அது எப்படி ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னமும் எனக்கு வந்து ஒரு பவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தெரியல. எனக்கு வண்டி ஓட்டணும், அதாவது எனக்கு பிடிச்ச வண்டியை நான் ஃபீல் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். அது வந்து என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும், நான் வந்து அது கண்ட்ரோலுக்குள்ள போயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு மெயினான ரீசன் நீங்களும் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். நீங்க என்ன வண்டி வச்சிருந்தாலும் சரி, நாட் ஓன்லி கேடிஎம், நீங்க யமஹாவோ இல்ல ட்ரையம்போ இல்ல ஜிடி, ராயல் என்ஃபீல்டு, நீங்க என்ன பைக்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து டிரைவ் கேர்ஃபுல்லி. அதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறதோ இல்ல அது ஏதாச்சும் கிராஷ் ஆகுறதோ அது வந்து ஓட்டர் ரைடர் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஸோ எங்க எப்படி ஓட்டணுன்றத எல்லாருமே
அனலைஸ் பண்ணி ஓட்டுங்க. இப்போ இந்த மாதிரி ரோட்ல கூட நிறைய பேர் வந்து பாருங்க மேடும் பள்ளமா இருக்குது, இதுலயே நிறைய பேர் க்ரூஸ் பண்ணிட்டு போறதை நான் பார்த்திருக்கேன். எதுக்கு அப்படிலாம் க்ரூஸ் டிரைவ் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதுவும் இப்படி டிரைவ் பண்றப்போ ஹெல்மெட் கூட போடாம நிறைய பேர் டபுள்ஸ்ல நிறைய பேர் போறீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, இந்த மாதிரி சிட்டி ரோட்ஸ்ல ரேஷ் டிரைவ் பண்றது, வளைச்சு ஓட்டுறதுலாம் நமக்கு பிரச்சனை வருது இல்லையோ, நம்ம கூட இந்த ரோட்ல நம்ம டிராவல் பண்றவங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாட் ஒன்லி கேடிஎம், இந்த மாதிரி ஸ்போர்ட் பைக்கோ நேக்கட் பைக்கோ நிறைய பேர் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவா நார்மலா விட்டுங்க. ஆஸ் யூஸ்வல் எப்போ ரெகுலர் டிரைவ் பண்ற மாதிரி பண்ணுங்க. எதுக்கு ரேஷ் டிரைவ், எதுக்கு பெண்டு, இதெல்லாம் வந்து அன்னெசரி தான். என்ன கேட்டா அன்னெசரி தான், இது ஒரு தேவையே இல்லாதது. அதனால டிரைவ் கேர்ஃபுல்லி. எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அதாவது இப்போ வளர்ந்து வர பசங்க, என் கசின்ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. 4 பேர் ரோட்ல பாக்குறாங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணும். ஏன்னா வந்து நான் அதை தான் பண்ணேன். நான் சின்ன பையனா இருக்கப்போ என்ன வந்து ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணார் ஒரு பைக்கை வச்சு. ஓகே, டிராவல் பண்ணி அதனாலதான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவர் வந்து நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவர் ஒரு யூடியூபர். நான் அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா இவரை மாதிரிதான் ஒரு மோட்டோ விளாகர் ஆகணும், டிராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு இன்னொருமே இந்த ரேஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு டிராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதுக்காக தான் நான் பைக் எடுத்தேன். ஆனா இதுல உங்களுக்கு ஓட்டணும் அப்படி இல்லை, எனக்கு ரேஷ் டிரைவ் தான் பண்ணணும்னா நமக்கு இங்கேயே நிறைய சென்னையில கிண்டியில ரேஸ் அகாடமி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் லேர்ன் பண்ணலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ சிட்டி ரோட்ல யூஸ் பண்றப்போ மற்றவங்களுக்கும் பாதிப்பு வராம நம்மளுக்கும் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாம சேஃப் டிரைவ் பண்ணுவேன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, ஆனா யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஒருத்தர் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு அது சந்தோஷம் தான். ஏன்னா எப்படியும் நீங்க என் வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் சரி ஓகே இந்த மாதிரிலாம் ஓட்ட வேண்டாம், சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஓட்ட வேண்டாம் ஏதாவது நினைச்சீங்கன்னா என்னோட சார்பாக ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. அதுதான் நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா சின்ன எக்ஸசைஸ். மெயினா இந்த ஸ்கிரீன் டெம்பர் போடணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து நைட் டிரைவ்ஸ் அதிகமா. அது இந்த இப்போ நம்ம இருக்க சொல்லி வாங்க முடியல. சரி ஓகே, இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரைட் அவங்க பண்றாங்க. அதேதான் இப்போ சென்னையில வந்து நைட் டிரைவ்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் நைட்ல தோன்றப்போ வெளியே போயிட்டு சாப்பிடுறது, இது பண்றது. ஓகே, தட்ஸ் குட் கல்ச்சர் தான். அதனாலதான் சொல்ல சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா யாரு எங்கேருந்து வருவாங்கன்னு அப்படின்னு தெரியாது. நைட்லயும் கொஞ்சம் சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. யாருமே இல்லாத பட்சத்துக்கு நீங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிதான் நம்ம சிக்னல்ஸ்ல ஆனா ஒருத்தர் 2 பேர் நிக்கிறத பாப்பா பரவாயில்ல, இப்படியும் டிராபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ டியூட்ஸ் ஒன் மோர் திங் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நான் வந்து இந்த ரூட்டு உங்களுக்கு என்ன தெரியுதான்னு தெரியல. அதாவது கேகே நகர்ல இருந்து நம்ம வந்து அப்படி சுத்திட்டு வந்து உதயம் தேட்டர் ரைட் ஹேண்ட் சைட்ல வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் போற ரூட் வரும். இந்த ரூட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஷோரூம் ஒன்று இருக்கும். என்ன ஷோரூம் நான் வண்டி அங்கே நிறுத்திட்டு நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு என்னன்னு. இப்படி நிக்கிறதுக்கு இடம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏங்க இந்த ஷோரூம் தான். இந்த ஷோரூம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு போறப்போ வரப்போ வந்து ஃபுல்லாவே இந்த சைடு எப்போ வரணும் அப்பெல்லாம் வந்து நான் இந்த ஷோரூமை பார்த்துட்டு சார் இந்த ஷோரூம்ல இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம டெலிவரி எடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆசை வச்சேன். ஆனா இந்த ஷோரூம்ல எடுக்க முடியல. ஆனா அதே மாதிரி இதே வண்டி ஒரு ஷோரூம் அம்பத்தூர் ஷோரூம்ல எடுத்தாச்சு. எல்லாம் இத்தனை வருஷத்துக்கு நாள் நான் பார்த்துட்டு வரப்போ போறப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த ஷோரூமை நான் பார்த்துட்டு போவேன். எப்படா எடுக்க போறோம். ஃபைனலி அது காத்துக்கிட்டு இருந்ததுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் இவன். ஸோ மெயினா இதுக்கு தான் நான் இந்த இடத்துல வண்டி நிறுத்தினேன். பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருக்குங்க. ஒரு மொபைல் போனா இருக்கும், ஒரு சைக்கிளா இருக்கும். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ்ல இருந்தோ, இல்ல சின்ன ஒரு பென்சிலோ, ஒரு ஸ்கேலோ, இல்ல ஒரு சைக்கிளோ, இந்த மாதிரி விஷயத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒரு விஷயம் பார்க்கறதுல இருந்து இது எப்படா நமக்கு கிடைக்கும், இது எப்போ நம்மளோடதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு அப்பத்துல இருந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்கு ஏஜ் என்ன ஒரு 18-17 இருக்கும். அப்போ 16-17 இருக்கும்.
அப்போவே வந்து அப்போ நான் வந்து இங்கே இல்லை, நான் வந்து அந்த சைடில் இருந்தேன். நான் அதுக்கப்புறமேட்டு தான் நான் 2020 தான் இங்கே வந்தேன், பல்லாவரம் வந்தேன். நான் அப்போ பல்லாவரம் அப்போ இந்த ஷோரூம் பார்த்தேன். ஓகே, என்னைக்கோ ஒரு நாள் இங்கே வந்தாச்சு, இனி நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் காலேஜ் ஃபைனல் இயர் தான் இங்கே வந்தேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த ஷோரூம்ல வண்டி எடுத்தே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபர்ட் என்னவோ நான் கரெக்டாக படிச்சு முடிச்சு, அதுக்கப்புறம் நான் ஜாப்க்கு என்ன பண்றது, ஜாப்க்கு ப்ரிப்பேர் ஆகி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் ஜாயின் பண்ணி ஃபைனலாக ஜாப் ஜாயின் பண்ணி கிடைச்சி என்னோட 3 years கொஞ்சமா சேவ் பண்ணி மொத்தமாக சேர்த்து நான் இஎம்ஐல எடுக்கணும்னா நான் ஜாயின் பண்ண புதுசுலேயே எடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இஎம்ஐஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். அப்படி நான் கொஞ்சமா சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் கேட்டேன். Jan 13 அந்த டேட் கூட நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் கேலண்டர்ல. Jan 13 நான் போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பைக் நான் ட்ரீம் பைக் எடுக்கலான் இருக்கேன். அதான் இப்போ அப்பா வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்பா கேட்டாரு, அப்பா அம்மாவா அதான் இப்போ ப்ரொடக்ஷன்லேயே இல்லையே, அப்போ என்ன பண்றது, ஏடிஎம்லேயே ஒரு பைக் நான் பார்த்து வச்சிருக்கேன் 250cc. 250cc ஸ்டாக் ஆனாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் காமிச்சேன் இந்த வண்டி தான்ட்டு. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ, அப்புறம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னேன். அதுக்கு சேர்த்து வச்சதுக்கப்புறம் தான் வண்டி காமிச்சேன். அப்புறம் தான் சொன்னேன் ஓகே எவ்வளோ ஆகுதுன்னாங்க. அப்புறம் ஆன் ரோட் ப்ரைஸு, அப்புறம் ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் சேர்த்து 257 சொன்னேன். 260 வந்துடும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னா நான் சொன்னேன் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன். சரி ஓகே, நாங்கள் கொஞ்சம் இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு நானும் சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்லேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி போட்டு தான் நம்ம கிரியேட்டர்ஸை வந்து டெலிவரி எடுத்தோம். இல்லை, நான் பைக் எடுக்கணுன்றது என் ட்ரீம் கிடையாது. பைக்கை எடுத்துட்டு சேனல் ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோட ட்ரீமு. ஆக்சுவலாக பைக்கும் எடுத்தாச்சு, சேனலும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் இப்போ என்னோட ட்ரீம் லைஃப்ல தான் இருக்கேன். இதுக்கப்புறமேட்டு வந்து இன்னும் ஒரு பெரிய ஏம் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ட்ரிப், அதை நீங்க நினைக்கலாம் ட்ரிப் போறது லேவா லடாக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பர்சனல் ஃபேமிலி கமிட்மெண்ட்டு ஒன்று இருக்கு. அதை நிறைவேற்றிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பர்சனல் நம்மளோட ஜேர்னியில் இறங்கிட வேண்டிதான், ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட வேண்டிதான். ஃபேமிலி ஜேர்னிலானே என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நான் அது போக அதை தான் நான் என்னன்ட்டு அப்புறமா ஷேர் பண்ணுறேன் நிறைய விஷயத்த. ஸோ அதான் இன்னும் அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இப்போதைக்கு நான் என் ட்ரீம் லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிடிச்ச ஜாப், பிடிச்ச பைக், பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய் கெரியர் க்ரோத்தும் பார்க்கணும். அது ஒரு சைட் போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஓகே நம்மளோட ட்ரீமையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரையும் என்னோட ட்ரீம் லைஃப்பையும் நான் ஒன்னா தான் இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்க ட்ரீம் லைஃப்ல யாருன்னா சர்வை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்க ட்ரீம் லைஃப்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஆல்சோ எத்தனை பேர் ட்ரீம் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா என்னோட பர்சனல் கேட்டீங்கன்னா என்னோட ட்ரீம் லைஃப் தான். என்னோட பர்சனல்லையும் ஃபேமிலி கமிட்மெண்ட்டும் ஒன்று இருக்கு. ஸோ அதையும் சேர்த்தானா நான் ஃபுல்ஃபில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகலாம். நானும் பேசிக்கிட்டே வர ஒரு இதுல டீ கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே விட்டேன். ஓகே, போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஏன்னா போனோம்னா எப்படியும் படுக்கிற மாதிரி தான், தூங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால சாப்பிட்டுட்டு ஏதாவது ஃபுல் பண்ணிட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டு தூக்கத்தை போட்டோம்னா காலையில எழுந்திரிச்சு கரெக்டாக இருக்கும் எழுந்துட்டு அவ்வளோதான் மாசா போயிட்டு ஓன் மொபைல் ஹோல்டர். அதுதான் என்னடா ஏதோ மிஸ் ஆகுது, மொபைல் ஹோல்டர் ப்ளஸ் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இது ரெண்டும் வந்து வாங்கி இங்கே செட் பண்ணோம். இன்னொரு சர்ப்ரைஸும் என்னன்னா வந்து கேமரா ஹோல்டர் வாங்கியாச்சு. ஆர்டர் போட்டாச்சு, வாங்கலை, ஆர்டர் போட்டாச்சு. இந்த சண்டே வந்துடும். ஆஃப்டர் சண்டேக்கு அப்புறம், அதாவது இனி அப்கமிங் விளாக்ஸ் வந்து, அப்கமிங்னா மொபைல் ஹோல்டர் வாங்குறது ஒரு விளாகாக ஒன்று வரும். அதை தாண்டி அப்கமிங் விளாக் என்னன்னா வந்து ரெண்டு வீடியோஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பைக் ரிவ்யூ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் பொறுமையாக ஒரு கண்டென்ட்டாக நான் வந்து போடுறேன். ஏன்னா எனக்கு அது ஏற்ற டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே தான் லீவு. ஸோ சாட்டர்டே சண்டே லீவுன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சாட்டர்டே முடிச்சுட்டு வரேன். இப்போ தூங்கி எழுந்திரிச்சுன்னா எப்படியும் ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடும். ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுன்னா நான் எந்திரிச்சு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன பர்சனல் ஒர்க் இருக்கும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுலேயே டைம் என்ன ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்துடும். சண்டேவும் நைட்டு எப்படியும் தூக்கம் வராது. நைட் தூங்காமல் நைட் ஒரு மாதிரி பேட்மேன் மாதிரி முடிச்சுட்டே இருக்க வேண்டியதான்.
அதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு கேப்ல நான் சண்டே ஃப்ரீ பண்ணி நான் வந்து, ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுத்தேன்னா எடிட்டும் நானே தான் பண்றேன். அப்படி இப்படின்ட்டு கெரியர் லைஃப்லையும் பார்க்கறதுனால அது கொஞ்சம் ஷெட்யூல் ஃப்ரீயாகவே இருக்கு. அப்போ அந்த ஷெட்யூல்லையும் நான் வந்து இப்போ எடிட் பண்றது தாங்க கொஞ்சம் இல்லை, ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஆனால் பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா வரத்துக்கே வந்தாச்சு ஜூட்ஸ். இங்க ஒரு கெஃபே ஒன்று இருக்கு. இந்த கெஃபே தான் சொன்னாங்க. ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் படுத்து ஒரு தூக்கத்தை போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம். அப்புறம் ஈவினிங் ஷாப்பிங் என்னமோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஒன்று தாங்க பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா புது வண்டி இன்னும் துடைக்க வேண்டியது இருக்கா. இந்த டயர் இருக்கு மேலே பார்த்தேன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரே மாதிரி மண்ணாக வருது ஜோடிச்சு. மண் வரதா செய்யணும்டா, ரோட்டில் ஒரு தண்ணியில் ஓட்டினா மண் வராதாடா அப்படின்னு கேட்காது, வரதா செய்யும். இருந்தாலும் அது லைட்டாக கஷ்டமாக இருக்குது புது வண்டி. இன்னும் யாருக்கா இருந்தாலும் இருக்கும் இல்லையா, என்னதான் எதனா ஒன்னா கூட பக்குன்னு இருக்கதான் செய்யுது. அந்த போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். இதுதாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, தாம்பரம் டு ஏர்போர்ட் ரூட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸா நைட் டைம்ல, அதுவும் நான் டேல சொல்லல, நைட் டைம்ல நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. சீரியஸா நீங்களே லைக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தா ஒரே கலர்ஃபுல்லா, ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதான் வீட்டுக்கு போறவங்க ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க பார்த்துட்டாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இது பண்ணிட்டு போலாம். ஆனா ரிலாக்ஸா ஈவினிங்கா வீக் ஹவர்ஸா முடியவே முடியாது. ஏன்னா கண்டிப்பா டிராஃபிக் இருக்கிறதா செய்யும். டிராஃபிக்ல இதை பார்த்துலாம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு போக முடியாது. மேபி மிட் நைட்ல யாருன்னா டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிட்டிக்குள்ள எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டவோ எக் பஃப் ஏதாவது சாப்பிட போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா உண்மையில சீரியஸா இது ஒரு செம்ம ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. இப்படி இருக்கு பாருங்களேன் வியூ, சொல்லவே தேவையில்ல, அருமையா இருக்கு. பாருங்க வியூ எப்படி இருக்கும். சின்ன வயசுல அந்த ஒரு படம் பேர் என்னன்னு தெரியல, இங்க நான் போடுறேன், அது என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த ஒரு படத்துல வரும் ஒரு மாதிரி கேம்ஸ் எல்லாம் லெவல் முடிக்க அந்த மாதிரி இப்ப ஃபீல் ஆச்சு எனக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஓகே டியூட்ஸ், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் சொன்னது மறக்க வேண்டாம், லைக் அந்த கேடிஎம்ன்ற அந்த கேடிஎம்னாலே ஓகே நல்ல வண்டி, பவர், நல்ல சூப்பர் வண்டி அப்படின்றத கொண்டு வருவோம். அதான் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் டியூட்ஸ் அடுத்து வரவங்களும் அதை பார்த்து என்னென்னு பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க இப்பத்துல இருந்தே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்லை எங்க ஓட்டணுமோ அங்க ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே அது ஸ்மூத் தான். ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர், அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ.